இம்முறை உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளுக்கான போர்த்துக்கல் அணியிலே நட்சத்திர வீரர் ரொனால்டோவின் பெயர் இடம்பெற்றிருப்பது உலகெங்கிலுமே பறந்து வாழ்கின்ற அவருடைய ரசிகர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. இதுவரையிலே 5 உலகக்கிண்ண போட்டிகளிலே பங்கேற்றிருக்கின்ற ரொனால்டோவிற்கு இது 6வது உலகக்கிண்ணம். ரொனால்டோ 2006, 2010, 2014, 2018, 2022 என்று 5 முறை உலகக்கிண்ண போட்டிகளிலே பங்கேற்றிருக்கின்றார். மெஸ்ஸியும் இதே போன்று 5 முறை போட்டிகளிலே பங்கேற்றிருக்கின்றார். இப்போது ரொனால்டோவிற்கும் மெஸ்ஸிக்கும் இது 6வது உலகக்கிண்ணம். ஆனால் ஒரே ஒரு சாதனை மட்டும் இன்னும் ரொனால்டோவிற்கு பாக்கியாக இருக்கின்றது. அதுதான் இன்னமும் அவர் உலகக்கிண்ணத்தை வெல்லவில்லை. மெஸ்ஸி 2022ஆம் ஆண்டு கட்டாரிலே நடைபெற்ற உலகக்கிண்ணத்தை வென்றதன் மூலம் அவருடைய கால்பந்தாட்ட வாழ்க்கையை பூர்த்தி செய்தார், அதாவது முழுமைப்படுத்தினார். ஆனால் ரொனால்டோவிற்கு இன்னமும் அது ஒரு குறையாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே அவர் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர். 5 முறை பெலண்டியோர் என்ற விருதை பெற்றிருக்கிறார். உலகத்திலே மிகச்சிறந்த வீரராக ஃபீஃபாவால் பெயரிடப்பட்டிருக்கின்றார் 5 முறை. அதனை தாண்டி 34 தடவைகள் வெவ்வேறு ட்ரோஃபீஸை, சாம்பியன்கள் பட்டங்களை வென்றிருக்கின்றார். அதனை தவிர உலகத்திலே இதுவரை யாராலும் அடிக்கப்படாத 970 கோல்களை சர்வதேச மற்றும் முன்னணி கால்பந்தாட்ட கழகங்களுக்காக அவர் அடித்து சாதனை படைத்திருக்கின்றார். ஆனாலும் அவருக்கு இன்னமும் இந்த உலகக்கிண்ணம் என்பது கனவாக இருக்கின்றது. எப்படி 6வது உலகக்கிண்ணத்திலே சச்சின் டெண்டுல்கர் 2011ஆம் ஆண்டிலே அந்த கோப்பையை வென்றதன் பின்னர் ஓய்வு பெற்றாரோ, அதே போன்று ரொனால்டோ கூட எப்போதுமே தன்னை ஒரு கிரேட்டஸ்ட் ஃபுட்பாலர், இந்த உலகத்திலே தன்னை விட சிறந்த வீரர் இல்லை என்று அவர் தன்னை மேனிஃபெஸ்ட் செய்கின்றவர். ரொனால்டோவின் கனவுகள் எப்படி இருந்தாலும் அவருக்கு இப்போது 41 வயது. இந்த 41 வயதிலும் கூட தன்னை ஒரு ஃபிட்டாக, ஸ்டாமினாவோடு வைத்திருக்கின்ற ஒரு வீரர் ரொனால்டோ. ஆனால் ஃபுட்பால் என்பது மிகவும் ஒரு தீவிரமான விளையாட்டு. தொடர்ந்தும் ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு விளையாட்டு. அவர் கூறுவார்கள், அவரேஜாக 3 கிலோமீட்டராவது ஒரு போட்டியின் போது ஓட வேண்டும். இதற்கு ரொனால்டோவின் உடல் கை கொடுக்குமா? நிச்சயமாக அவருடைய மனமும் ஸ்பிரிட்டும் அதனை நோக்கியதாக இருக்கின்றது, உலகக்கிண்ணத்தை. ஆனால் அவருடைய உடலும் அதற்கு கை கொடுத்தால் யார் என்ன சொன்னாலும் அவர் அந்த இறுதி சாதனையை படைக்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம்.